இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வன்மதி, இந்தா. இப்போதைக்கு இதெல்லாம் உனக்கு பிடிக்குமேன்னு செஞ்சேன்டி. என்னம்மா, உன் சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்னு கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு பிடிக்கும் தானே செஞ்சேன். சும்மா நடிக்காது. உன் சின்ன பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சேன்னு சந்தோஷத்துல செஞ்சேன்னு சொல்லு. ஏண்டி இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? எனக்கு நீங்க 2 பேருமே முக்கியம்தான். எந்த தாயும் தரம் பிரிச்சு தான் பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க மாட்டா. நானும் உங்களை அப்படி தாண்டி வளர்த்தேன். அன்னைக்கு அண்ணாமலை நம்ம வீட்டுக்கு பொண்ணு பக்கம் வரேன்னு சொன்னப்போ நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டியோ அதை விட 10 மடங்கு நானும் உங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டோண்டி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதேன்னு. ஆனா அண்ணாமலை மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. இப்பவும் சொல்றேன், வெண்ணிலாவுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தாண்டி. மா, அவ்ளோ பாசம் இருக்குன்னு சொல்ற நீங்க அன்னைக்கு அண்ணாமலை ஆண்டி என்ன வேண்டான்னு சொல்லும்போது நீங்க எதுவுமே பேசலையே. சரி, அத விடு. வெண்ணிலா வாழ்க்கைக்காக என்கிட்ட பேசின நீங்க ஏன் சந்தோஷத்துக்காக வெண்ணிலா கிட்டயும் இல்ல அண்ணாமலை ஆண்டி கிட்டயும் பேசிருக்கலாமே. நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையேமா. எப்படி பேசுறது? அவங்க வெண்ணிலா தான் மருமகன் முடிவு பண்ணிட்டுல வந்தாங்க. பயிருக்கு பெய்யாத மழை எதுக்குன்னு நீ பாக்கற. நாங்க புல்லாத நல்லா வளரட்டுமேன்னு சந்தோஷப்படுறோம். நாயர் பொண்டாட்டிக்கு பேசவா சொல்லி தரணும். இது எப்படியோ நிச்சயம் முடிவாயிருச்சுல. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. இந்த சந்தோஷத்துக்கு முழு காரணமே நீதான். நீ மட்டும் வெண்ணிலாவுக்கு இந்த சம்பந்தத்தை விட்டு கொடுக்கலனா இது கண்டிப்பா நடந்திருக்காது. நான் கூட சில நேரம் நீ வெண்ணிலா மாதிரி இல்லைன்னு உன்னை திட்டும் போதெல்லாம் என் மனசுக்கு கஷ்டமா தாண்டி இருக்கும். ஆனா நீ இப்ப எடுத்த முடிவுல வெண்ணிலா விட ஒரு படி ஒசந்து போயிட்ட. அம்மா, இங்க அவ்ளோ சீனெல்லாம் இல்ல. அண்ணாமலை ஆண்டி எனக்கு அவங்கள விட வசதியான வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுனாலதான் சம்மதிச்சேன். நாளைக்கே அவங்க பேச்சுல ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். அண்ணாமலை சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. அவங்கள நீ எப்பவும் நம்பலாம். இந்தா ஸ்வீட்டை சாப்பிடு.